ஒரு ஆவரேஜா ஒரு மந்த்லி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஆவரேஜா பேஸ்ட் ஆன் கிளைண்ட்ஸு ஒரு 3 lakhs. எக்ஸ்க்ளூடிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செலவெல்லாம் தள்ளி வச்சுட்டேன்னா எவ்வளோ வரும்? ப்ராடக்ட் செலவு இல்லாமல் அப்படின்னா அது 4 lakhs, 3 to 4. கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்செல்லாம் வேஸ்ட். இல்லை அதுலேயும் எங்களுக்கு இருக்குது. பட் அவ்வளோ வருதுன்னா ட்ராவல், ஃபுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ஸ்க்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டு போகிறோன்னா அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கணும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸு, லேஷஸ், ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து. அது இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? நான் அதுதான் அந்த பர்டிகுலராக அந்த இது கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரைட் மட்டும் ஒரு மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முகூர்த்தம் இருக்குமா? அந்த ஒரு 3 முகூர்த்தம்ங்கும் போது எவ்வளோ நாங்கள் ஒரு 3 lakh. இப்போ ப்ராடக்ட்லாம் போயிடுச்சுன்னா ஒரு 2 lakh, ஒரு 2.5. நிறைய விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் இந்த அமௌண்ட்லாம் டேக்ஸே கட்டுறது இல்லை. ஆப்வியஸாக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் டேக்ஸ் கட்டி தானே ஆகணும் இல்லையா? ஏன்னா எங்களுக்கும் நிறைய ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே வர்றது இல்லை இல்லையா? அதனால கேட்குறேன். ஸோ கேஷாக வாங்குறவங்களுக்கு ஓகே. பட் ஜிபேல வாங்குறோம், அக்கௌண்ட்ல வாங்குறோம்னா கண்டிப்பா கட்டி தானே ஆகணும். நாங்க ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கோம். மற்றவங்க எனக்கு தெரியல. நான் ப்ராப்பரா ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ